ஹிதாயா பாகம் 1 பக்கம் 156 இருக்கிறது. அரபியிலே படிச்சு தமிழ்ல சொல்லியாச்சு. ஆனால் இது எந்த அளவுக்கு ஹதீஸுக்கு மாற்றமா இருக்குன்னு பார்க்கணும். முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1024வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மலை தொழுகையை ஜமாத்தாக நடத்தினார்கள் என்று, அதில் கிராஅத்தை சப்தமாக ஓதினார்கள் என்று புகாரியில் வருகின்றது, முஸ்லிமில் வருகின்றது. ஆதாரபூர்வமான செய்திக்கு மாற்றமாக மதுஹப் நூல்களிலே மலை தொழுகை ஜமாத்தாக தொழக்கூடாது, அது சுன்னத் இல்லை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு எங்க ஆதாரம் காட்டுங்க? அதே போன்று பார்க்கின்றோம் கிரகண தொழுகை. ஹனபி மதுஹப் நூல் ஹிதாயா பாகம் 1 பக்கம் 156 வருகின்றது. அதை சொல்றாங்க, லைஸஃபில் குசூஃபி குத்பத்துன் லிஅன்னஹு லம் யுன்கல். குசூஃப் கிரகண தொழுகையிலே பயான் கிடையாது, உரையாற்றுவது கூடாது. ஏன் தெரியுமா? லிஅன்னஹு லம் யுன்கல், அதற்கு எந்த ஹதீஸும் பதிவு செய்யப்படவில்லை என்று கிதாபு ஸலா பாபு ஸலாத்துல் குசூஃப் என்ற பாடத்திலே ஹிதாயாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் நபி மொழியிலே பார்க்கின்றோம், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1044வது செய்தி வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகண தொழுகையிலே ஃபஹதபன் நாஸ், மக்களுக்கு உரையாற்றினார்கள். ஃபஹமிதல்லாஹ வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை போற்றி புகழ்ந்தார்கள் என்று முஸ்லிம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் கிரகண தொழுகையிலே பயான் செய்திருக்கின்றார்கள். உங்கள் மதுஹப் நூல்களில் என்ன இருக்கின்றது? பயான் கிடையாது என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். பாகம் 1 பக்கம் 156. அது மட்டும் கிடையாது, எந்த அளவிற்கு மார்க்கத்தை அவர்கள் விளங்காமல் இருந்திருக்கின்றார்கள். முழுமையான ஆய்வுகள் மதுஹப் நூல்களிலே இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். பார்க்கின்றோம், ஹிதாயா பாகம் 1 பக்கம் 70 இருக்கின்றது. வலா யுதனஃபது பஅதல் குரூப் கப்லல் ஃபல் லிமா ஃபீஹி மின் தஅഖீரில் மக்ரிப். அது வருகிறது, சூரியன் மறைந்த பிறகு ஃபர்லான தொழுகையை தொழுவதற்கு முன்னால் எந்த நஃபிலான தொழுகையும் தொழக்கூடாது. ஏனென்றால் அப்படி தொழுதால் மக்ரிப் தொழுகை பின்வாங்கி லேட்டாகிவிடும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஹிதாயா என்ற அந்த ஹனஃபி மதுஹப் நூலிலே கிதாபு ஸலா என்ற பாடத்திலே ஃபஸ்லுன் ஃபி அவ்காத்தி அல்லதி துக்ரவு ஃபீ ஸலாத், தொழுகை தொழுவது வெறுக்கக்கூடிய நேரங்கள் என்ற தலைப்பிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே புகாரியிலே வருகிறது 1183வது செய்தியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதாவது யர்கஉ ரக்அத்தைனி கப்ல ஸலாத்தில் மக்ரிப், மக்ரிப் தொழுகைக்கு முன்பாக 2 ரக்அத் தொழுவார்கள் என்று புகாரியிலே வருகின்றது. அதே போன்று நாம் பார்க்கின்றோம், முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே 1383வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்ரிபிற்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் சஹாபாக்கள் எல்லாம் சுன்னத் தொழுகைக்காக செல்வார்களாம். எந்த அளவுக்கு பார்க்கும் போது எப்படி இருக்குமாம், தொழுகை முடிந்து விட்டதோ, தொழுகை மக்ரிப் தொழுகை முடிஞ்ச பிறகு எல்லாம் சுன்னத் தொழுவோம் பாருங்க. அப்ப எப்படி இருக்கும்? தொழுகை முடிந்தால் ஒரு ஆள் ருக்குல இருப்பாரு, ஒரு ஆள் தக்பீர்ல இருப்பாரு. அந்த மாதிரி மக்ரிப் தொழுகைக்கு முன்பாக 2 ரக்காத் தொழுவார்கள் என்று புகாரியில் இருக்கின்றது, முஸ்லிமில் இருக்கின்றது. இந்த ஹதீஸ்களை எல்லாம் மறைத்துவிட்டு மக்ரிப் தொழுகைக்கு முன்பாக நஃபிலான வணக்கங்கள் கூடாது என்று ஹிதாயாவிலே இருப்பதை பார்க்கின்றோம். இன்னும் எண்ணற்ற மார்க்கத்திற்கு முரணான சட்டங்கள் மதுஹப் நூல்களிலே இருக்கின்றது. அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்கிறது. நாங்கள் அடுக்கிக் கொண்டே வருகின்றோம். இதுவரை பதில் சொல்லவில்லை. மதுஹப் குப்பைகள் கிழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அவங்களுடைய நான் கேள்வி எல்லாம் குறிச்சிட்டு வர்றேன், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். அதுக்கு இடையில 2 செய்திகளை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ஏற்கனவே 9 கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுல நெஞ்சில கை கேட்டுறது பலவீனம், அதுக்கு பதில் சொல்லணும்ன்றாங்க. பலவீனத்தை நிரூபிச்சு பிறகு பதில் சொல்லணும். என்னத்தினால பலவீனம்னு நீங்க சொல்லணும், அப்பதான் பதில் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அது மாதிரி விரலாசிக்கிற ஹதீஸ் பலவீனமானது, பலம் என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. எதனால பலவீனங்கிற நீங்க சொன்னாதான் அது சொன்னது தப்புங்கிற நிரூபிக்கணும். அந்த 2ஐயும் விளக்கிருங்க, மொத்தமா சேர்த்து எல்லாத்துக்கும் பதில் வரும். சொல்லுங்க, நீங்க தமிழ்ல சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் வாசி காட்டியாச்சு. அவங்க நேரத்தை நேரம். ஆமா, அவங்க அப்படித்தான் இது புகார் சொன்னாங்க. அடுத்து பாருங்க, என்னென்ன கூத்து பாருங்க. இந்த கஞ்சா குடிக்கிறவங்க இந்த மாதிரி அசிங்க பிடிச்சது மட்டுமில்ல, ஒன்னால முகமூடி கொள்ளை பண்ணலாம் எழுதி வச்சிருக்காங்க. முகமூடி கொள்ளைக்காரன் எழுதி பண்ணு சந்தேகம் வர்ற அளவுக்கு பாருங்க. ஒரு ஆட்டை திருடுறோம், ஒரு ஆட்டை திருடி ஒரு வீட்டுல ஒரு ஆட்டை திருடுறாங்க. அங்கே திருடின இடத்துலயே அறுத்து தோலை உரிச்சு அறுத்து கறியெல்லாம் எடுத்து அழகா இது பண்ணி கெட்டி கொண்டு வர்றான். இப்படி திருடினால் கையை வெட்டக்கூடாது. ஏன்? அவன் ஆட்டை திருடல, கையை தான் திருடணும். இறைச்சியை தின்ன வெட்டக்கூடாது. யார் எப்படி உள்ள செஞ்சுங்க பாத்தீங்களா? ஆட்டத்திலே திருடி அறுத்து ஒரு பிரியாணி கொஞ்சம் சாப்பிட்டு வந்தா கேட்டக்கூடாது. ஏன்? பிரியாணி தானே போக்கணும்.
அவனை தான் கூட கொண்டு மிதிப்பாங்க. ஆட்டையும் உட்கார்ந்துக்கிட்டு அறுத்து பிரியாணி வரை கிண்டி தின்னுட்டு போயிருக்கான இவனுக்கு எவ்வளவு கொழுப்புனாலும் கேட்பாங்க. அவன் தெரியல அப்படி எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது இன்னும் இது ஜோக்கா அக்கிரமா அநியாயமா எல்லாம் சேர்ந்து இருக்குங்க. சின்ன பையங்க குழந்தை, ஒரு 4-5 வயசு குழந்தை, ஒரு சின்ன பையன் வச்சுங்க, 2-3 வயசு குழந்தைன்னு வச்சுங்க. ஒருத்தன் கடத்தான், சின்ன குழந்தைய கடத்தான். தூக்கிட்டு போகும் பொழுது அந்த சின்ன பையனோ சின்ன பொண்ணு குழந்தையோ பெண் குழந்தையோ தூக்கிட்டு போகும் பொழுது கழுத்துல கையில நகை நட்டு கிடக்கு. ஒரு 50 எவ்வளவு நகை நட்டு கிடக்கு. நகை நட்டு கடந்து அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போனான். கையை வெட்டக்கூடாது. ஏன்? அவன் நகையை திருடல, குழந்தைய தானே தூக்கிட்டு போனான். வேடிக்கை தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா அந்த குழந்தைய தூக்கிட்டு போகும் பொழுது இவன் நகையை தூக்கலையா, குழந்தைய தூக்கிட்டு போகும்பொழுது அப்படியே கூடவே நகை வந்தது. இவன் நகை இழுக்கல. வேடிக்கை தெரியுது அவங்களுக்கு. இந்த பேப்பர் இருக்குங்க, இந்த பேப்பர்ல என் கண்ணாடி, என் வாட்ச் எல்லாம் சேர்ந்து இருக்கு, மொத்தமா இருக்கு. உயர்ந்த வாட்ச் விலை கூட வாட்ச் இருந்தீங்க. நான் திருட இல்லைன்னு எப்படி சொல்ல தெரியுமா? நான் இப்படியே இழுத்துட்டு போறேன் வீடு வரைக்கும் கீழே விழாம. நான் திருட இல்லையே, பேப்பர் தானே எழுத்தாரு, வாட்சி அவர் எழுத்தாரு. எவ்வளவு முகமூடி, எவ்வளவு அயோக்கியத்தனம். திருட்டுக்கு என்னென்ன ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் திருடலாம் சொல்லி கொடுக்கலாம் பாருங்க. ஒரு குழந்தைய கடத்தி இருக்கான் இவன். திருட மட்டும் இல்ல, ஒன்னாம கடத்தல் பேர் வழி. இவனுக்கு கையை வெட்டுறதா அப்படித்தானே கேட்போம். குழந்தைய திருடுக்கான் இவன். எவ்வளவு அயோக்கிய சமுதாய துரோகிவன். இவனை விடலாமான்னு கேட்கற விட்டு போட்டு அவன் குழந்தைய தானே தூக்குறான். தானா வந்து இல்ல. அவன் பொது சொத்தை ஒருவன் திருட்டான். பைத்துல் மால் சொத்தை திருநாள் தண்டனை இல்லை. ஏன்? அவன் பொதுமக்கள் ஒருவன் தானே. பொது சொத்து இருக்குல்லங்க, கவர்மெண்ட் சொத்து வச்சுக்கிறங்க. பொது சொத்து, கவர்மெண்ட் சொத்தை போய் ஒருவன் கொள்ளை அடிச்சுட்டு வர்றான். அந்த கோர்ட்ல ஏன்டா திருண்ண? நானும் பொதுமக்கள் ஒரு ஆள் தானே எழுதி வச்சிருக்காங்க. எங்க கிதாபில் இருக்கு. அன்பு தோழர்களே, அவர்களுடைய இயலாமை எப்படியெல்லாம் காட்டுறாங்க பாருங்க. நேற்று உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்குன்ற ஒரு பெருசா பெருமை உண்டாக்குனாங்க. கிதாபை கேட்டோம், புஸ்வானமா போச்சு. அதை பயந்துகிட்டு இதுவரைக்கும் கிதாப் வரல, வாசிக்க சொன்னோம்ல, அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சல. ஏன் வாசிக்கல? கிதாப் தரணுமா இல்லையா? ஏன் காட்டல? காட்டுனா நம்ம சொன்னதெல்லாம் போயிட்டு வந்துரு. ஏன் நேத்து அப்படிதான் ஆனிச்சு. இப்ப இப்படி வாசிக்க நான் இப்படி சொல்லிருக்கோம், இதுக்கு வரல, வேற எங்கெங்க போய்கிட்டே இருக்கு. காட்டுங்க, பதில் சொல்றோம். கிதாப் கேட்டீங்க, கிதாப் எடுத்து கொடுத்தோம். நீங்க சொல்லி இருக்கணும், அப்பவே சொல்லி இருக்கணும். சொன்னா நீங்க பேசும்போதே சொல்லி இருக்கணும். உங்களுடைய கண்காணிப்புல எடுத்து கொடுத்தாரு. அதாவது அவர் பயான்ல பேசும்போது எப்படி சொல்லியிருந்தாருன்னா, என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொன்னீங்களோ அது அரபி மூலம் யாரு குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவங்களே வாசிச்சு காட்டி கிதாபை காட்டுறோம் தான் சொன்னது. ரெக்கார்டிங் இருக்கு, வேணா எடுத்து திருப்பி பார்த்துக்கலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் சொன்னது என்ன நோக்கம்னா, யார் யார் எந்தெந்த குற்றச்சாட்டுகளை சொன்னீங்களோ அந்த குற்றச்சாட்டுகள் அவர்களே அரபியில வாசிக்கணும், வாசிச்சு அந்த கிதாபை காட்டணும் தான் சொல்லப்பட்டது. அப்படி அந்த கிதாபை வாங்கி காட்ட தயாரா இருக்கும். அப்படி தயாரா இருக்கிறாங்க. எந்த குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அதனுடைய கிதாப் வாங்கி கொடுக்கணும். குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுங்கிறது ஆரம்பத்தில் நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் உங்களுக்கே மறந்துருச்சா? நீங்க என்னமெல்லாம் குற்றச்சாட்டு வச்சீங்களோ அந்த குற்றச்சாட்டு அவர் அழகா சொல்லிட்டாரு. எந்தெந்த குற்றச்சாட்டுகள் யார் யார் சொன்னாங்களோ அவங்க அதை அரபியில படிச்சுட்டு அவங்க கிதாப் வச்சு கொடுங்க, நாங்க காட்டி திறந்து சொல்லுது. அவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு. ரெண்டாவது அதுக்கு அவருக்கு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அடுத்து அவங்களுக்கு கிடைத்த நேரத்தில் அவங்க வாசிச்சு இதுதான் சொல்லியிருந்தா நம்ம பதில் சொல்லியிருக்கோம். பதில் சொல்லவே வாய்ப்பு தராம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருந்தா கடைசியில காமன் நேரம் இருக்கும்போது கிதா உணவு வச்சான்னு வச்சிருங்க, நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அது வரலங்கனாலதான் இவரு நாங்க நேரடியா பேச முடியாது. அதான் நம்முடைய நாகரிகம். நான் மனுஷன் நம்ம தரப்பால கூப்பிட்டு வாசிக்க சொன்னோம். இதுல அவங்ககிட்ட சொல்லி இன்னொரு கண்காணிப்பு சொல்லி அவங்களை வாசிக்க சொல்லி கிதாப் வேணுமா அப்படின்னு சொல்ல சொன்னோம் நாகரிகத்தின் அடிப்படையில. அப்புறம் பதில் வருது, என்னென்ன பிரச்சனை அதான் தெளிவா சொல்லிட்டோமே. நீங்க என்னமெல்லாம் சொன்னீங்களோ அதான சொல்லியாச்சுல. நீங்கள் சொன்னவைகளில் ஒரு சிலதை மட்டும் படித்து காட்டுங்கன்னா நாங்க சொன்னோம். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். ஒவ்வொன்னா படிச்சுங்க. வரிசையா தானே சொல்லிட்டு வந்தீங்க. என்ன பிரச்சனை எங்கிட்ட கேட்டீங்க. அப்ப நீங்க என்ன குற்றச்சாட்டு வச்சீங்கன்னு உங்களுக்கே தெரியாதாப்ப? என்னன்னு தெரியாமலே குற்றச்சாட்டு வச்சுட்டீங்களா? குற்றச்சாட்டு நீங்க வச்சுங்க, அதனாலதான் நாங்க கேட்கிறோம். அப்ப எங்கிட்ட வந்து எதுன்னு சொல்லுங்க. நாங்க எல்லாம் சொல்லிவிட்டாம நாங்க ஒரு சிலன்னு சொன்னா பரவாயில்ல, சிலது அப்படா எது நீங்க கேட்கலாம். நாங்க ஆதாரம் கேட்டு இருக்கிறோம். எல்லாம் கிதாப் பெட்டியில் இருக்கிறது, பின்னால் இருக்கிறது. இங்க இருக்குதா இல்லையா? நாங்க கிதாபை எங்களுக்கு தாங்க. ட்ரெயின் ஆள் ஏறினா டிடிஆர் ரிசர்வ் பண்ண டிக்கெட் கேட்கிறாரு. ரிசர்வ் பண்ண வீட்டில் இருக்குது. டிக்கெட் எங்கப்பா? வீட்டில் இருக்குது. வீட்டில் இருக்கா இல்லையான்னு அவர் கேட்கிறாரு. கொண்டாடல கேட்கிறாரு. நாங்க தான்ல கேட்டிருக்கோம். அது சும்மா கேட்கல, வாசிச்சு கூட தரணும். யாரு என்ன கொடுத்தாங்க எல்லாருக்கும் அரபி தெரியும், வாசிக்க வேண்டியதானே. நாங்க தெரியாம சொல்லிவிட்டோம். முடிஞ்சா வாசிங்க, தெரியாவிட்டாலும் கொடுங்கன்னு சொன்னோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியான்னு சொல்லல. ஏன் கேட்டோம்? நேத்து